பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த திங்கட்கிழமை நாள் உங்களை பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு இந்த திங்கட்கிழமை நாள்ல ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை காண்பித்திருக்கிறார். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? 2 நாளாக புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 19ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கடைசி வரியை நான் வாசிக்கிற, கவனிச்சு பாருங்க. உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இன்னைக்கு உங்களை என்னையும் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு, உத்தமனுக்கு நான் துணையா இருப்பேன். என் மகனே, என் மகன், நீங்க உத்தமமா இருந்தீங்கன்னா இயேசு துணையா இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்குறுதிட்டார். அவர் துணையா இருந்தா வேற துணையே நமக்கு தேவையில்லை. பயங்கரமான ஒரு பெரிய துணை இந்த இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏன்னா மரித்து உயிரோடு கூட எழும்பி நமக்காக நம்ம உடனே வாசம் செய்கிறவர் இந்த இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் துணையா இருக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். சரி, அப்போ இன்னைக்கு இந்த பைபிள்ல நிறைய பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. அத்தனை பரிசுத்தவான்களுக்கும் தேவன் துணையா இருந்ததுனால மட்டும்தான் அவங்க எல்லாரும் ஆசீர்வாதத்தை பார்த்தாங்க. சும்மா ஆசீர்வாதத்தை பார்க்கல, பரிபூரணத்தை அடையல. ஆதி ஆகமத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஆபிரகாம் தேவனுக்கு முன்னாடி உத்தமமாய் நடந்து கொண்டார். தன்னுடைய எல்லா வாழ்க்கையிலையும், எல்லா சமயங்களிலும், எல்லா காரியங்களிலும் அவர் உண்மையுள்ளவராய் உத்தமத்தோடு நடந்தபடினாலதான் 100 வயதுல ஒரு பிள்ளையை கொடுத்து பரிபூரணத்தில் நடத்தினார். ஆபிரகாமுக்கு ஒரு குறைதான், பிள்ளை என்னும் காரியம். அதுலயும் ஆசீர்வாதத்தை 100 வயசுல கொடுத்து கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்துகிறார், துணையா இருக்கிறார். ஆபிரகாமுக்கும் இதோ சாராளுக்கும் சின்ன ஒரு சலசலப்புறமா கூட நம்ம போன வாரம் நம்ம தியானிச்சோம் இல்லையா? குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை வந்த போது கூட ஆபிரகாமுக்கு தேவன் துணையா இருந்ததை நாம் பார்த்தோம். மோசேக்கு இதோ தேவன் துணையா இருந்தார் எல்லாவற்றிலும். ஏன்னா தேவனுக்கு முன்னாடி மோசே எல்லாவற்றிலும் உண்மையா இருந்தார். உண்மையா இருந்தபடினாலதான் மிரியாமும் ஆரோனும் மோசையை குறித்து ஒரு சில காரியங்கள் தவறா குறைவா பேசும்போது, என் தாசனாகிய மோசையை குறித்து பேசுறதுக்கு நீங்க எம்மாத்திரம்னு சொல்லி மோசைக்காக ஆண்டவர் துணையா இருந்தார். தாவீதும் அதே மாதிரிதான். தாவீது தன் தவறை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும் போது தாவீதோடு கூட இறுதி பரியந்தம் துணையா இருக்கிறார். பார்த்திருக்கிறீங்கல்ல? நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் எங்களை ஆண்டவர் கைவிட்டாரு, நாங்க ஆசீர்வாதமாவே இல்லை, எங்களுக்கு வறுமையா இருக்குது, வியாதி, பலவீனம், தேவன் எங்களை மறந்து விட்டார்னு சொல்லுவாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், இயேசு யாரையும் மறக்கல. அவர் கேட்கறதெல்லாம் உண்மையை ஒண்ணுதான். நீ உத்தமமா இரு, நான் உனக்கு துணையா இருக்கிறேன். நீங்களும் நானும் உத்தமமா இருக்கிறோமா? நான் அந்த ஒரு குடும்பத்தை பார்த்ததான் கேட்டேன், நீங்க ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கிறீங்களா? இயேசுக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? வசனத்துக்கு நீங்க உண்மையா இருக்கிறீங்களா? எதுலயுமே உண்மையா இல்லைன்னா இயேசு எப்படி உங்க வாழ்க்கையில துணையா இருப்பாரு? உங்க வீட்டை ஆசீர்வதிப்பதுல எப்படி துணையா இருப்பார்? இதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கிறேன். நீங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு உண்மையா இல்லாத பட்சத்தில், உத்தமமா நடக்கல அப்படின்னா ஆண்டவர் எப்படி உங்களுக்கு துணையா இருப்பாரு? இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுக்கு துணையா இருப்பாரு? உத்தமமா இருந்து பாருங்க, உண்மையா இருந்து பாருங்க. ஆபிரகாமுக்கு துணை இருந்தவர், மோசேக்கு துணை இருந்தவர், தானியேலுக்கு துணை இருந்தவர், யோசேப்புக்கு துணை இருந்து பாருங்க. யோசேப்பை தூக்கி ஜெயில போடுறாங்க. அந்த ஜெயிலையும் கர்த்தருடைய கரம் யோசேப்போடு இருந்தது. தவறான காரியத்துக்கு ஜெயில போட்டாங்க, பொய் சாட்சி சொல்லி ஜெயில போட்டாங்க. தேவன் துணையா இருந்து யோசேப்பை விடுதலை செய்து பார்வோனுக்கு நிகர உட்கார செய்கிறார். பரிபூரணம். தயவு செய்து இந்த நாட்கள்ல கர்த்தர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். உத்தமமா இருங்க. எப்படி உத்தமமா இருக்கிறது? தேவனை தேடுகிறதுல, அதாவது ஜெபிக்கிறதுல உண்மை இருக்கணும். 2வது, வசனத்தை வாசிச்சு வசனத்தின்படி உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்கான்னு சொல்லி சிந்தித்து பார்த்து, அப்படி வசனத்தின்படி இல்லைன்னா மனம் திரும்பி வசனத்தின்படி எந்த மனுஷன் வாழுகிறானோ அவன் உத்தமனா இருக்கிறான். அவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துணையா இருக்கிறார். அதுதான் உண்மை. விசுவாசிங்க. கர்த்தர் கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உத்தமனுக்கு கர்த்தர் துணைன்னு சொன்னீங்க. ஆபிரகாமுக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றும் துணையா இருந்தீர். மோசேக்கு துணையா இருந்தீங்க. தாவீதுக்கு, தானியேலுக்கு, யோசேப்புக்கு ஆண்டவரே நீங்க துணையா இருந்தீங்கப்பா. இதோ எங்களுடைய தேவன், இதோ தகப்பனே, நீர் எங்களுக்கு துணையா இருப்பீர். எப்போ? நாங்க உத்தமமா இருக்கும் போது. ஆண்டவரே, நீங்க எதிர்பார்க்கிற உத்தமத்தோடு நாங்க வாழ ஆண்டவரை எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு துணையா நில்லுங்கன்னு சில அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து துணையா இருந்து வரக்கூடிய நாட்கள்ல நீர் துணையா இருந்து ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பரிபூரணத்தில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உத்தமமா இருங்க. கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்து உங்களை பலப்படுத்தி வழி நடத்துவாராக. எங்களுக்காக இந்த கடைசி கால அபிஷேகம் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.